هن لباس لكم وأنتم لباس لهن. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காயல் நிக்காஹ்.com பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தோம். அதுல சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்னும் மேலதிகமான தகவல்களை பெறுறதுக்காக வேண்டி காயல்பட்டினத்துல எல்எஃப் ரோட்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆர் மார்க்கெட்டிங், அங்கதான் இந்த காயல் நிக்காஹ்.com அந்த ஆபீஸ் இருக்கு. ஸோ அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம். நம்முடைய அருமை நண்பர் ஹாமித் ரிஃபாய் நம்ம கூட இருக்கிறாரு. இவங்க தான் இந்த காயல் நிக்காஹ்.com நடத்துறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, இன்னும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், நிறைய கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு பாகமா தான் இந்த காயல் நிக்காஹ்.com. சேவை சேர்ந்த கமர்ஷியல் ரெண்டுமே தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஏற்பாடுகளை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காயல் நிக்காஹ்.com பத்தி மேலதிகமான விவரங்கள், கூடுதல் தகவல்களை நம்ம அவங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம ஊர்ல ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கு இந்த பொண்ணு மாப்பிள்ளை பேசி கொடுக்குறதுங்கிறது. காலப்போக்குல அது ரொம்ப கடினமான ஒண்ணாகி போச்சு. தேடல் அதிகமாகி போச்சு. ஏன்னா ஒண்ணு பையன் வெளியில இருப்பான், இல்ல பொண்ணு வெளியில படிச்சிருக்கோம், படிச்ச மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு இல்ல, படிச்ச பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை இல்ல. அன்னைய காலகட்டத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா குடும்பத்திலே மனம் முடிச்சுக்கிட்டாங்க. சாட்சி பெருமா மக்கள், மாமி மச்சான் அப்படின்னு அந்த குடும்ப உறவுகளை பேணி அதுக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இதனால என்னன்னா சிலவங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியே குடும்பத்துல கல்யாணம் முடிச்சாங்க. அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஜெனரேஷன் வரைக்கும் அப்படித்தான் ஓடிட்டு இருந்து. இன்னைக்கு உள்ள தலைமுறையை பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்படித்தான் இருக்கணும், எனக்கு இப்படித்தான் வேணும், இப்படித்தான் வேணும்னு தாய் தகப்பட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. கல்வி அறிவு கூட கூட அவங்களுக்கு அந்த அனுபவங்கிறது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூடுது. அந்த அந்த லைன்ல அவங்க போனதுக்கு அப்புறம் இப்படிதான் எனக்கு இருக்கணும், இந்த மாதிரிதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வாய் விட்டு அவங்க தாய் தகப்பட்ட அம்மா இந்த மாதிரி நீங்க மாப்பிள்ளை பாருங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி பொண்ணை பாருங்கன்னு சொல்ல துணி வந்துருச்சு. அந்த காலத்துல நம்ம எல்லாம் பேசவே மாட்டோம், வாய் திறக்கவே மாட்டோம். பாப்பாட்ட போய் எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு நம்ம ஒரு காலமும் கேட்க மாட்டோம். அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்லவே மாட்டோம். அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். அதுக்குன்னு ஒரு காலம் வரும். நம்முடைய பெற்றோர்கள் இல்ல நம்ம உறவினர்கள் யாராவது போய் இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கே பொண்ணு இருக்கே அப்படின்ட்டு தான் என்ன செய்வாங்க, போய் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு 6 மாசம் இழுத்தடிச்சு ஓடி இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க பொண்ணு பெருசா எதிர்பார்க்காது. மாப்பிள்ளை பேசுவாங்க, நார்மலா மாப்பிள்ளைய பேசி முடிப்பாங்க. கல்யாணம் தண்ணிக்கு தான் மாப்பிள்ளைய பார்ப்போம், கல்யாணம் தண்ணிக்கு தான் நம்ம பொண்ணையும் பார்ப்போம். அப்படி ஒரு காலங்கள் அப்படியே தலைகீழா மாறி இன்னைக்கு நவீன உலகம், அவங்களுடைய இந்த மாற்றங்கள் பலதும் வந்துருச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்னைக்கு உள்ள இந்த தேடல் ரொம்பவே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்யோன்யம் இல்லாம போயிடுச்சு. எல்லாமே பிஸி லைஃப்ல இருக்கிறாங்க. சோ தெருவாசிகளுக்கு தெரியும், ஒரு 2 தெருவு கடந்த மாப்பிள்ளை பொண்ணு பேசிக்கிறோம் தவிர குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். அது தவிர கிழக்கேந்து மேற்கையோ, மேற்கேந்து தெற்கையோ, வடக்கையோ ஒண்ணுமே வரல. அந்த மாப்பிள்ளைகளை போய் தேடல் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மறுமணம் செய்யறாங்கல்ல, அந்த மறுமணம் செய்யறவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இறந்துட்டாரு, இல்ல அவங்களுக்கு விவாகரத்து வாங்கிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறத ஒரு இழிவாவே நினைச்சுக்கிறாங்க சமுதாயம். அது ஏதோ ஒரு தப்பு செய்யறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. ஏன்னா மாப்பிள்ளையா இதுக்கு பரவா பாக்கணுமா, அது என்ன ஊர் உலகம் என்ன சொல்லும், ஊர் உலகம். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு ஒரு வாழ்க்கைன்னு தேவைப்படுது. ஒரு காலகட்டத்துல அது பிரிஞ்சு போகுது, இல்ல கணவன் இறந்துடுறாரு. இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய மரணங்கள் நடந்துச்சு. எல்லாமே இளவயது ஆட்கள் போனாங்க, பிள்ளைகள் அவ்வளவு விதவையா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுறதும் கஷ்டமா இருக்கு. சரி, மணமகன் இருக்கிறாரு, கொஞ்ச காலம் இருந்தாரு, வாழ்க்கை நடத்தினாரு, 2 பிள்ளைய பெற்றாரு, பொண்டாட்டி இறந்துட்டா, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது அவருக்கு உனக்கு தான் 2 பிள்ளை வந்துட்ட, எதுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூசல் இருக்கு. சோ இதெல்லாம் உடைச்சு, ஏன்னா சமுதாயத்துல எல்லாரும் வாழணுங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்துலதான் இந்த காயல் நிக்காஹ்.com நீங்க துவங்கி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு வந்தேன். சோ இதை ஒரு பதிவாக்கி இது பொதுமக்களுக்கு பார்வைக்கு வைக்கணும், இது ஒரு விழிப்புணர்வு வரணும். இதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட அவங்க இப்ப என்ன இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட டேட்டா தான். இது 3வது மனிதர் நான் கூட பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா இதோடைய செயல்திறன்களை நீங்க நடத்துறீங்கன்னு தெரிஞ்சு 100% அதை உறுதிப்படுத்திட்டு தான் இந்த பதிவு ஆக்கணுங்கிற ஒரு முடிவுல வந்தேன். ஏன்னா நம்ம செய்ய போறது ஒரு நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்துக்குரிய உங்களை பத்தி எனக்கு தெரியும். சோ ஊருக்கு தெரியணும்னா சரி, இது ஒரு நம்பகத்தன்மை இதுல ஏற்படணும், நம்ம சொந்தக்காரங்களை மாதிரி இந்த டேட்டாக்கள் எல்லாம் பாதுகாப்பாங்க, இன்னும் இது கூடுதல் மேல அதிகமான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்நிக்கா.com காயல் பண்ணத்துல இப்போ வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன தேவை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ உதாரணமாக கடந்த 2 வருஷமா வந்து நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்றோம் ஊர்ல. இப்போ எப்படின்னா நிறைய மாப்பிள்ளை வச்சிருக்கவங்க என்ன சொல்றா, எனக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறப்பல, அதே போல பொண்ணு வச்சிருக்கவங்களும் நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ 2 பக்கமும் தேவைகள் இருக்கு. இதை வந்து இணைக்கக்கூடிய பாலமாக தான் இந்த காயல்நிக்கா.com இருக்கு. இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் பிறந்த உடனே பொண்ணு கூட பிறந்திருக்காது. ஆனா அந்த நேரத்துல என்ன சொன்ன, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்பவே மாமிக்காரு என்ன பண்ணுவான், மோதிரம் போடுவான். இதே மாதிரி இல்லைன்னா இப்ப கொஞ்சம் வளர்ந்த உடனேயும் என் மவனுக்கு உன் மவனை தந்துரு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அறியாத வயசுல பேசி வச்சிருவாங்க. அப்படிதான் நிறைய கல்யாணங்கள் நடந்து முடிஞ்சது. குடும்பத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ வந்து காலங்கள் மாறி போச்சு. ஊர் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. இப்போ வந்து குடும்பத்துக்குள்ள ரொம்ப நெருங்கிய குடும்பத்துக்குள்ள முடிக்கிறத பசங்களும் பொண்ணுங்களுமே தயங்குறாங்க. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பிள்ளைகள் வந்து நல்லபடியா படிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் முக்கியமா நல்ல டிகிரி, நல்ல டாக்டரு, அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் மாப்பிள்ளை இருப்பாரு. அவருக்கு கல்யாணம் யாரை முடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10th படிச்ச பிள்ளையோ 12th படிச்ச பிள்ளையோ தான் முடிப்பாப்புல. ஆனா இப்போ அப்படி இல்லை காலம். டாக்டர் மாப்பிள்ளைக்கு டாக்டர் பொண்ணு தான் கேட்கறாங்க. அதே போல இன்ஜினியர் படிச்சிருக்காருன்னா அதுக்கேற்ற படிப்பு உள்ள பொண்ணு தான் வேணும். நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், அதே போல டிகிரி முடிச்ச பொண்ணு எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இது தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலத்துடைய கட்டாயம் அப்படி இருக்கு. 2 பேரும் புரிஞ்சு வந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி காயல்.com வந்து அணுகுனா அப்படின்னா நம்ம ஊர் பெருசாயிருச்சு. நமக்கு எங்க எங்க மாப்பிள்ளைகள் இருக்குங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியறது இல்லை. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா சில தகவல்களை நம்ம வாங்குறோம். இப்போ என்னன்னா இங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்ம்ல வந்து இப்போ பொண்ணு பேரோ மாப்பிள்ளை பேரோ அவங்களுடைய அம்மா அப்பா பேரு குடும்ப பேரு இருந்துச்சுன்னா அதை கொடுக்க போறோம். என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, அதே போல பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களோ அதை அதுல சொல்ல போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது படிச்சதுல ஸ்பெஷல் தகுதிகள் இருக்கும், அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்ப இது மாதிரி இதுதான் ஃபார்ம்ல வச்சிருக்கோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மறுமணம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம ஆரம்பிச்சதுக்கு தூண்டுகோலா இருந்ததும் மறுமணங்கள் தான். ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல மறுமணங்கள் இருக்கு. விவாகரத்தான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, தலாக்கான விஷயங்கள். அப்படி இல்லைன்னா மனைவியை இழந்தவங்க இல்ல கணவனை இழந்தவங்க அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய மனுஷிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு குடும்பங்கள்ல உடனே பேசி அவங்க உடனே முடிச்சு வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் நிறைய கம்மி ஆயிட்டாங்க. இப்ப எங்கேயாவது ஒரு ஏரியால ஒருத்தரோ 2 பேரோ தான் இப்போதைக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பேர் செஞ்சுட்டு இருந்தாங்கலாம் அது விடுபட்டு போச்சு. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு இவன் பொருத்தமா இருக்கும், இந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு செட் ஆகும், அதனால நம்ம தாராளமா பேசி கொடுப்போம்னா அவங்க பேசுவாங்க. யாரும் தட்டாம உடனடியா ஓகே சொல்லுவாங்க, மாப்பிள்ளையை பார்ப்பாங்க, முடிச்சு வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் மாறி போச்சு. ஸோ இது மாதிரியான நிறைய தேவைகள் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறனால, அது போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நம்ம ஊரை வந்து நாடி வர்றவங்க, அவங்க வந்து இல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்தவங்க, இப்படி எல்லாருமே ஊர்ல குடியேறி ஊர் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப அவங்களுக்கும் தேவையான மணமகன் மணமகள் தேவைகள்லாம் இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் நம்ம இப்படி ஒரு இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு ஆள் வந்து ஒரு அப்ளிகேஷன் தர்றாங்க. ஒரு டாக்டர் மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னா ஒரு இன்ஜினியர் படிச்ச பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு அப்ளிகேஷன் தர்றாங்க. அது பையன், சரி பையன் படிச்சிருக்கான், வாப்பா இவங்க அம்மா இவங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பொண்ணோட ஒரு சின்ன ஒரு புகைப்படத்தை தர்றோம். அப்ளிகேஷன்ல வந்து உம்மா வாப்பா அப்படி இல்லைன்னு சொன்னா தாய் தகப்பர் இல்லாட்டா அவங்களோட கார்டியன் அவங்க தான் அப்ளிகேஷன் பண்ண முடியுமா, இல்ல யார் வேணாலும் இதுல பண்ண முடியுமா? இல்ல, பொதுவா வந்து என்னன்னா பொண்ணோட அம்மா அப்பா இருக்கணும், இல்லைன்னா உறவினர் கூட பிறந்தவங்களா இருக்கணும், இல்ல அம்மா அப்பால வர முடியாதவங்க அவங்களுடைய நெருங்கிய உறவினர் யாராவது வர முடியும். இல்ல நான் வந்து என் ஃப்ரெண்டோட மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரும் வர முடியாது. அதே போல நான் என் ஃப்ரெண்டுக்கு பாக்குறேன்னு சொல்லி யாரும் பதிவு பண்ண முடியாது. ரத்த பந்தம் அப்படி இல்லைன்னா உறவினர்கள் தான் பார்க்க முடியும். அது ஏன் அப்படின்னா அப்பதான் தகவல்கள் உண்மையா இருக்கும். சும்மா விளையாட்டுக்கோ இல்ல வந்து வேற எதுக்காவது வந்து இங்க பதிவு பண்ண நம்ம வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா
ஒரு அதாவது ஒரு இறை பொருத்தத்துக்காக நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு குமரை வந்து நம்ம சேர்த்து வச்சு அல்லாதால நமக்கு அது மூலமா நிறைய நன்மைகளை தர்றான். இதுக்காக பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கான தேவைகள் இருக்கு, ஒரு சமூக பார்வை நமக்கு இருக்கு. அதனாலதான் இதை இந்த மாதிரி கண்டிஷனா வச்சிருக்கோம். இப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன எழுது அப்படின்னா, இப்ப அந்த பெண்ணுடைய பயோடேட்டாவை தந்துடுறோம், ஒரு போட்டோ தர்றோம், அவங்களுடைய டீட்டெயில் தர்றோம். இதை வந்து நீங்க பொது வெளியில வைப்பீங்களா? இப்ப எப்படி மாப்பிள்ளை பொண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க? எப்படி நீங்க இந்த லிங்க்? இது பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இது. ஏன்னா நம்ம பிள்ளையோட டீட்டெயில் கொடுத்தோம்னா, ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாரம்பரிய கல்ச்சர் கொண்ட ஒரு ஊர் காயல்பட்னம். பல 1000 ஆண்டுகள்னு சொல்லி சொல்றாங்க நம்மளுடைய கல்ச்சர். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது புதுசா நவீன தேவைகளுக்கு ஏற்ப நம்ம ஊர் மாறும்போது அந்த கலாச்சாரம் அடிபட்டு போயிடக்கூடாதுங்கிற கவலை வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அது மாதிரி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்க பிள்ளைகளுடைய தகவல் வெளியில போயிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இப்போ பொதுவா நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வேற எந்த டீட்டெயிலும் கேட்கல. ஒரு பொண்ணை பத்தியோ பையனை பத்தியோ என்ன கேட்கிறோம்னா, இப்ப அவனுடைய படிப்பு, அவனுடைய பேரு, இப்ப என்ன படிக்கிறான், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, எங்க ஒர்க் பண்றான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், வெளிநாட்டுல ஒர்க் பண்றானா, எங்க ஒர்க் பண்றான், இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கிறோம். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அதுவும் கேட்கிறோம் நம்ம. ஆமா, மாப்பிள்ளை வந்து வந்தாருன்னா பொண்ணு எந்த மாதிரி பொண்ணு வேணும், நல்லா ஓத படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்பாங்க, இல்ல டிகிரி முடிச்ச பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய வேலை பார்க்கற பின்ன வேலை பார்த்தா எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க எல்லாமே அதுல கேட்டிருக்கோம். அதே போல பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வருவாரா, இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வரக்கூடிய வீடு கொடுப்பாங்க, இப்படி எல்லா கேள்விகளும் இருக்கு. அதை நம்ம அந்த ஃபார்ம்ல வச்சிருக்கோம். இதுல கொள்கை அடிப்படையிலேயே வர்றாங்க. நம்ம அதுக்கு தனியா என்ன பண்ண, இது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன்னா கொள்கையை பாத்தீங்கன்னா அக்கீதான்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். கணவன் என்ன கொள்கையில உள்ளவரோ, இல்ல அந்த பொண்ணு வந்து என்ன கொள்கையில இருக்கிறாங்க, நீங்க எந்த கொள்கையை ஏத்துக்க விரும்புறீங்க, வரக்கூடிய பெண் வந்து எந்த கொள்கையில இருக்கணும், இல்ல வரக்கூடிய இதுல 2 எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து தான் சார்ந்த கொள்கை உள்ளவங்க தான் வரணும்னு எதிர்பார்க்கிறவங்களும் இருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொதுவான கொள்கை உள்ளவங்க. இப்ப எங்களுக்கு நாங்க வந்து இப்படிதான், நாங்க நியூட்ரல் தான், நாங்க 2 பக்கமும் சேராம தான் இருக்கோம், எங்களுக்கு வரக்கூடியவங்களும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தீவிரமா இல்லாம இருந்தா போதும், அவங்க கொள்கை அவங்களோடது, என் கொள்கை என்னோடது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ இதுல கொள்கை விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் இதை வந்து தகவல்ல நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மத்த அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே பெருசா கேட்கறது இல்ல. நமக்கு தகவல் எப்படி வேணும் அப்படின்னா, அவங்களுடைய டீட்டெயில், பொண்ணுடைய டீட்டெயிலோ பையனுடைய டீட்டெயிலோ நம்ம கேட்கிறோம். கேட்டதுக்கு அப்புறம் இதை என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த ஃபார்மை நம்ம பத்திரப்படுத்தி சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உதாரணமா ஒரு பையன் வீட்டுல இருந்து வர்றாங்கன்னு வைங்க, என் பையன் அந்த மாதிரி படிச்சிருக்காரு அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன சொல்லணும், நீ வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட என்ன பொண்ணுடைய டீட்டெயில் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து பொருத்தி பார்ப்போம். இப்போ உதாரணமா பையன் வந்து 2 டிகிரி முடிச்சிருக்காரு, டாக்டரா இருக்காரோ இன்ஜினியரா இருக்காரோ, இல்ல வெறும் சாதாரண ஒரு விஷயத்துல இருக்கிறாரு அப்படின்னா, முதல்ல அவரோட படிப்புக்கு ஏத்த மாதிரி இருக்குதா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது. என்னன்னா, அவருடைய வயசுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இருக்கா. ஏன்னா இவர வயசும் குறைஞ்சது ஒரு 3, 4, 5 அந்த எதிர்பார்ப்பும் அது அவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம். நீங்க எத்தனை வயசுக்கு உண்டான பொண்ணு நீங்க வந்து பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு. அப்போ அது ஒண்ணு கேட்கிறோம். அப்போ அதை பொருத்தி பார்க்கணும். 2வது, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தெரு வாரியா, ஏரியா வாரியா, ஜமாத்து வாரியாலாம் பாக்குறாங்க. சோ இதுக்கு அது சூட்டபிள் ஆகுதா அப்படின்னு பாக்குறோம். இன்னொன்னு அக்கீதா, அவங்களுடைய கொள்கை எந்த கொள்கையை சார்ந்திருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இவங்களுக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிற இது நமக்கே தோணும் போதுதான் என்ன செய்வோம்னா, அவங்க 2 பேரும் இணைப்போம். எப்படி இணைக்கிறோம் அப்படின்னா, இப்ப உதாரணமா முதல்ல பெண் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்குமா, ஏன்னா அவங்க மாப்பிள்ளையுடைய பேரையோ அம்மா அப்பா பேரையோ குடும்ப பேரையோ நம்ம சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தெருவுல கேடிஎம் தெருல இருந்து வருதுன்னு வைங்களேன், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த அலியா தெரு கேடிஎம் தெரு சைட்ல இருந்து அந்த ஏரியால இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, இன்னும் படிச்சிருக்காரு, இந்த வேலையில இருக்காரு, இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அவங்க இன்ன கொள்கையில இருக்கிறாங்க, உங்களுக்கு அது சம்பந்தமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். உங்களுடைய டேட்டாவை நம்ம அவங்கள்ட்ட உங்க நம்பரை, கான்டாக்ட் நம்பரை அவங்கள்ட்ட கொடுப்போமான்னு கேட்போம். பெண் வீட்டுல ஓகே சொன்னாங்க, விருப்பம், நீங்க வந்து ஓகே கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தகவல் சொல்றோம். இத மாதிரி இந்த தெருவுல இந்த 2-3 தெருவை சொல்லி, இந்த தெருக்கள்ல இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி படிச்சிருக்காப்புல, படிச்சு முடிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு, இப்போ ஓதிட்டு இருக்காங்க, ஓதையில அவங்க வந்து இந்த மாதிரி பெண்ணுக்கு வீடு இருக்கு, இல்ல இந்த கொள்கையை சார்ந்தவங்க இருக்கிறாங்கிற டீட்டெயில அவங்கள்ட்ட சொல்லி, ஆனா எப்பவுமே
பொண்ணு பேரையோ அம்மா அப்பா பேரையோ நம்ம சொல்றது இல்லை. அதை அந்த தகவலை அவங்களுக்கு கொடுக்கும். 2 பேரும் இந்த தகவல் எங்களுக்கு ஓகே நாங்க விருப்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டாருடைய நம்பரையும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பெண் வீட்டாருடைய நம்பரையும் கொடுக்குறோம். இது 2ஐயும் நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். வச்சுட்டு அவங்கள பத்திய தகவல்கள் இவங்கள்ட்டையும் இவங்களுடைய தகவல்களை அவங்கள்ட்டையும் நம்ம ஷேர் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்க 2 பேரையும் பேச வச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. மற்ற தகவல்கள் இப்ப நம்ம வெளிப்படையான தகவல்களை சொல்லிட்டோம். மற்றபடி குடும்பம் எப்படி, பையன் என்ன பண்றாரு, ஏது செய்யறாரு, எக்ஸ்ட்ரா அடிஷனல் தகவல்களை பெண் வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தான் பேசி முடிவு பண்ணணும். இது நல்லபடியா முடிஞ்சிருச்சா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தகவல் சொல்லிட வேண்டியது. உதாரணத்துக்கு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க அந்த லிங்கை கொடுத்துறீங்க, இப்படி ஒரு பையன் இருக்கான், இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு அவங்க சம்மதிச்சு அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் பேசுறாங்க, இதுல நம்ம போய் பேசி கொடுக்க போறோம். கண்டிப்பா. சோ அவங்க பேசுற இடத்துல அவங்களுக்கு பிடிச்சு போயிருந்தா மேலதிக விவரங்களை அவங்களுக்கு தாராளமா அவங்களே பேசிக்கணும். அவங்க என்னென்ன வேணும், என்ன செய்யணும், இப்படி கல்யாணம் எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்ணிக்கிடுவாங்க. சோ இதுல நம்மட என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறது எத்தி வைக்கிறது, தகவல்களை பரிமாறுறது. தேவையில்லை. இதுல நம்ம பயப்படுறதுக்கு எந்த விஷயம் இல்ல. இப்ப உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமா சொல்லிட வேண்டியது. ஆமா, இதுல ஒண்ணுதான் நம்ம என்ன சொல்றோம்னா உங்க பிள்ளைக்கு நீங்க பாக்குறீங்க அது செட் ஆகல அப்படின்னா அதோட அதை விட்டுருங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு இந்த தகவலை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் பார்த்தேன் அந்த பையனை பார்த்தேன், அந்த பையனை பார்த்தேன், என் பிள்ளைக்கு சரி வராது, நீ இன்னொரு பிள்ளை உன் பிள்ளைக்கு செட் ஆகும் போல தெரியும் நீ பாருங்கிற தகவல் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இது அமானத்தா நம்ம செய்யறோம். நம்மளுடைய தகவல் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்காக தான் உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் நம்ம வச்சு கேட்கிறோம். அப்ப நீங்க அசால்ட்டா வெளியில சொல்லிடக்கூடாதுங்கிறத அந்த கட்டுக்கோப்பு உடைஞ்சு அந்த கண்டிஷன் பிரகாரம் தான் நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இன்னொரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்ப இந்த கேட்டகரிகள் சொன்னீங்க, ஜமாத் வாரியா பாக்குறவங்க இருக்காங்க, மொஹல்லா வாரியா பாக்குறவங்க, அது ஓகே. அதே மாதிரி படிப்புக்கு ஏத்த பொண்ணு அதெல்லாம் ஓகே தான். இப்ப அமானதம் எப்படி பாதுகாக்கப்படுதுங்கிறது சொல்லிட்டீங்க. கல்யாண நிக்காக எப்படி நம்ம லிங்க் பண்ணி கொடுக்கறோம் எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஊர்லயே சரி எனக்கு வெளியூர் பொண்ணா இருந்தா போதும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் படிச்ச பையன் இருக்கிறான், அந்த பையன் ஊர்ல தேடி பாக்குறான், டாக்டர் பொண்ணு இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அவனுடைய தொழிலுக்கு அவனுடைய இதுக்கு அவனுக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணும். அது நம்ம கலாச்சாரம் எல்லாம் அவங்க பாக்குறது இல்லை. நமக்கு ஒரு முஸ்லீமா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும். இதே ஒரு மற்ற மதத்துக்காரங்களா இருந்தா அந்த மாற்று மதத்து பெண்களை பாக்குறாங்க, அது இயல்பு தானே. சோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஊர் இப்ப நம்ம ஊர்லதான் மாப்பிள்ளை பொண்ணு வெளியில பாக்குறதுக்கு அவங்க ரெடிங்கிறாங்க. யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரெடி, நான் பொண்ணு கிடைச்சா பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்க பொண்ணு வச்சிருக்கவங்க வெளியூர் மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கும்போது நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த இதை ஏற்பாடு பண்ணீங்களா, இல்ல வெளியூர் பிள்ளைகளை நீங்க சம்பந்தம் பண்ணி கொடுப்பீங்களா? நல்ல கேள்வி. அதாவது என்னுடைய கொஸ்டின், இந்த டேட்டா கலெக்ட் பண்றது உள்ளூர்ல மட்டும்தானா, வெளியூர் கலெக்ட் பண்ணி வைப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல் வருதா, அந்த மாதிரி கேட்டு வருதாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இப்போ பொதுவா நீண்ட காலமா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஊர்ல உள்ளது மட்டும்தான் நம்ம பண்ணோம். ஏன்னா குடும்பம் பார்க்கணும், அந்த பெண்ணோ மாப்பிள்ளையோ நல்ல மார்க்க சிந்தனையில இருக்காரா, தக்குவாவா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துதான் முடிக்கணும்னு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம காலங்காலமா பின்பற்றி வரோம். ஏன்னா நம்ம ஊர் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை போற கலாச்சாரம் நம்ம வீட்டுல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சில இப்ப தௌஹீத சிந்தனையில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டுக்கு தான் பொண்ணு வரணும்னு இருக்கு. அது அவங்களுடைய கொள்கையை பொறுத்தது, நம்ம அதுல விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே போல சுன்னத் ஜமாத்துல உள்ளவங்களும் நான் ஒரு பையனை தான்ப்பா வச்சிருக்கேன், எங்க வீட்டுக்கு தான் பொண்ணு வரணும் அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய முடிவு தானே தவிர இது ஒட்டுமொத்தமா ஊர் முடிவுன்னு கிடையாது. ஸோ இப்போ வெளியூரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க கேட்ட மாதிரி உள்ளூர்ல எங்களுக்கு பெரிய அளவுல பொண்ணு கிடைக்கல, இல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, நாங்க பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டோம், அதுக்கு ஏத்த தகுதிக்கு ஏத்த மாதிரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது தாராளமா வெளியூர்ல அந்த டேட்டா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணும். இப்ப நம்ம ஊர்ல இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அந்த மாதிரி டேட்டா வருது. அதான் சொல்ல வரேன். இப்ப நம்ம என்னன்னா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10-15 நாள் தான் ஆச்சு. இத கேள்விப்பட்டு வெளியூர்ல இருந்து நிறைய டேட்டாக்கள் நமக்கு வர ஆரம்பிச்சு. காயல் பண்ணத்துல பொண்ணு டேட்டாவும் வருது, மாப்பிள்ளை டேட்டாவும் வருது. காயல் பண்ணத்துல எங்களுக்கு கிடைச்சா நீங்க முடிச்சு இது பண்ணுங்க, நாங்க தாராளமா பெண்ணா இருந்தா நாங்க பெண்ணை நேரடியா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அதே போல மாப்பிள்ளையா இருந்தா நாங்க பெண்ணை கூட்டிட்டு போறதுக்கும் ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாக்கள் வருது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா வெளியூர்ல உள்ளவங்களும் இதை தாராளமா பதிவு பண்ணலாம். இப்ப உள்ளூர்ல இருக்கிறவங்க நம்மளுடைய போன் நம்பர் அதுல கொடுத்துருக்கோம், நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஃபார்மை நேர்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது. இல்ல ஃபார்மை நாங்க மொபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புங்கன்னா அது தாராளமா செய்யலாம். அதே போல வெளியூர்ல உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஃபார்மை வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறோம்,
அவங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை கம்ப்ளீட்டா ஃபில்அப் பண்ணிட்டு அதை நமக்கு திரும்ப வந்து வாட்ஸ்அப்ல ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னா அதை நாங்க பதிவா வச்சிடுறோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ வெளியூர்ல நல்ல மாப்பிள்ளைகள் இருக்கு, வெளியூர்ல பொண்கள் இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, மறுமணத்துக்கு இதோடைய இது என்னன்னு கேட்டீங்க. இப்ப மறுமணம் தான் வந்து ரொம்ப தேவையா இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வெளியூர்லயும் அதான் இருக்கு. இப்போ எனக்கு நிறைய என்கொயரிஸ் எங்கேருந்து வருதுன்னா மறுமணத்துக்காக தான் அதிகமாகவும் வருது. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை அதாவது முதல் கல்யாணத்துக்கு எந்த அளவுக்கு வருதோ அதே போல மறுமணத்துக்கும் நமக்கு வருது. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரி கணவனை இழந்திருக்கோம், இல்ல கணவன் வந்து தலாக் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்ல 2 குழந்தை இருக்கு, இதை ஏத்துக்கிற மாதிரி மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, இந்த வயசுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அதையும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். அதே போல பெண் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல இருந்தும் கேக்குறாங்க, இது மாதிரி நான் வந்து என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, நாங்க இத்தனை வருஷமா சும்மா இருந்துட்டேன், வெளிநாட்டுல இருந்துட்டேன், இப்ப நான் வந்து ஊர்ல வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது மனைவி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பெண் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கும்போது அதையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஸோ வெளியூர்ல உள்ளவங்க இதை பாக்குறவங்க, உங்களுக்கு இதை மாதிரி மாப்பிள்ளையோ பொண்ணோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது காயல்பண்ணத்துல உள்ளவங்களை மாத்திரம் தான் எடுக்கணும்னு இல்லை. நம்ம தகவல் இப்ப மாப்பிள்ளை பொண்ணு வெளியூர்ல கேட்கறாங்கன்னு வைங்களேன், அந்த தகவலையும் எது உங்களுக்கு செட் ஆகுதோ, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகுதோ அதை உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம், நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது ஃபார்மை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதை நீங்க டீட்டெயில் அது கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணி நீங்க திரும்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா பதிவு செய்யணும், நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கணும். இந்த பதிவு செய்யறது சார்ஜ் எதுவும் வச்சிருக்கீங்களா? பதிவு செய்யறதுக்கு ரொம்ப கம்மியா, இதை வந்து பொதுவா வந்து ஒரு பொது சேவையா நம்ம செய்யறதுனால வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஏன்னா இதை வந்து இலவசமா செஞ்சா கூட இதோடைய வேல்யூ இல்லாம போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல. ஏன்னா மக்களுக்கு அது ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இலவசமா எது கொடுத்தாலும் அது ஒரு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல 500 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கீங்க, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கணும், டேட்டா பதிவு பண்ணணும், பொண்ணு மாப்பிள்ளைய தேடணும், இதுக்குன்னு ஆளை போட்டு செய்யணும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்ப இதெல்லாம் இந்த வந்து இப்ப ஒரு 10 பேருனா 15 5000 ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே காணாது. கண்டிப்பா. சோ இது வந்து இந்த தொகையை நிர்ணயிச்சிருக்கிறது வந்து இது வந்து இலவசமா செஞ்சா ஒரு மதிப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்காது அப்படின்னால. ஏன்னா மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இலவசமா செஞ்ச இவங்க எங்க ஒழுங்கா பார்க்க போறாங்க, இல்ல இவங்க நிறைய சம்பாதிப்பாங்க போல. ஆமா, அதுவும் இருக்கு. அதனால நம்ம வெறும் 500 ரூபாய் ஒரு சமுதாய சிந்தனைக்காக தான் நம்ம இதை பண்றோம். பெரிய காசு இல்ல, பெரிய காசு இல்ல. இது ஒன்லி நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும்தான் இது செய்யறோம், மாற்று மதத்துக்கு நம்ம செய்யல. இது நம்மளுடைய நோக்கம். இதான் இப்போதைக்கு தெரியல, ஃபியூச்சர்ல கொண்டு வர முடியுமான்னு தெரியல. இப்ப நம்ம சமூகத்துக்கு மட்டும் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை வந்து உங்க பிள்ளைகளுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு குடும்பத்தார்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கு கை கொடுத்துச்சோன்னா விரிவடையும். ஆமா, இது விரிவடையும் போதும் கூட இப்ப எப்படின்னா kailnikah.com சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நீங்க இணையதளத்துல இது மாதிரி மொபைல் ஆப்ல கொண்டு வருவீங்களா நிறைய பேர் கேட்டாங்க. அந்த எண்ணம் நமக்கு இருக்கு. அப்ப அப்படி வரும்போது கூட இப்ப நம்ம எந்த கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணோமோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். இதே சட்டத்திட்டங்கள் தான். பொண்ணு பேர் வந்து அதுல வராது, அம்மா அப்பா பேர் வராது, தெரு பேர் கூட வராது. ஏன்னா ஒரு பொண்ணுடைய பேரை போட்டு தெருவை போட்டு அங்க ஈஸியா நம்மளால முடிஞ்சிடும். அவதான் டாக்டர் படிக்கிறா, இவதான் பிசியோதெரபி படிக்கிறா, இவதான் இன்ஜினியரிங் படிக்கிறா அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதனால நம்ம எந்த டீட்டெயில நம்ம ஹைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம மறைச்சிருவோம். எந்த டீட்டெயில மட்டும் நம்மளால கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா கொடுப்போம். மற்றது எல்லாமே நேர்ல வந்து இல்ல போன் மூலமா நம்ம கிட்ட தகவல் கேட்டுக்கிட்டா நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நல்லபடியா மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ அப்ளிகேஷன் வருது இல்லையா, இந்த அப்ளிகேஷன் வந்து பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ பையனுடைய போட்டோ பெண்ணுடைய போட்டோ தரணுங்கிறது கட்டாயமா எப்படி? இல்ல, அதான் இந்த கேள்வியும் நிறைய பேர்ட்ட இது இருக்கு, முக்கியமான கேள்வி. பொதுவா வந்து நம்ம மாப்பிள்ளை கிட்ட கூட போட்டோ வந்து எதிர்பார்க்கறது இல்லை, அவங்க விரும்பினா தரலாம். இப்போ அதை வந்து நம்ம யாருக்கிட்ட ஷோ பண்ண போறதும் இல்லை. நம்ம கேட்கறது என்ன, அது ஆப்ஷனல் தான், டீடைல் மட்டும் தான் நம்ம கேட்கணும். பொண்ணு பாத்துக்குவாங்க. நீங்க வந்து எப்ப வந்து இன்னொரு சம்பந்தம் ரெடி உங்களுக்கு நாங்க டீடைல் தர்றோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்து பேசி அது ஓகே ஆகுற சமயத்துல அவங்களுக்குள்ள நீங்க மாத்திக்கிறீங்க. இது ஒரு மீடியேட்டர் மாதிரி. அவ்வளவு நம்ம பண்றது மீடியேட்டர், தகவல் சொல்றது மட்டும் தான் நம்ம வேலை. இங்க பொண்ணு இருக்கு, இங்க மாப்பிள்ள இருக்கு, மத்த விஷயங்கள் நீங்க பேசி அவங்க நேர்ல பேசிக்கிறோம். நிச்சயமா. இப்ப அதுல நம்ம ஒண்ணு கேட்கிறோம், ஐடி ப்ரூஃப் மட்டும் கேட்கிறோம். அதுக்கு கூட ஐடி ப்ரூஃப் உடைய காப்பி, ஏதாவது இப்ப ஆதார் காப்பியோ லைசன்ஸ் காப்பியோ
போட்டோ. எதுக்கு அது கேக்குறோம்னா பெண்ணுடைய வயசு, அந்த பேரு, அதை உறுதிப்படுத்தணும் இல்லையா? இப்ப வந்து அவரு நார்மலா சொல்லிடுறாரு புள்ள இருக்கும் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த இதை ப்ரூஃப் அதை கூட நம்ம மத்தவங்கள்ட்ட காட்டுறதுக்கு இல்ல, எங்களுடைய தேவைக்காக. ஆமா, நம்மளுடைய ஃபைலிங்காக மட்டும்தான் அதை இது பண்றோம். மற்றபடி கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே குடும்பத்தார்கள் அதை நீங்க நல்லபடியா விசாரிச்சு இப்ப வந்து என்கொயரிக்கு வந்து போன்ல பண்ணலாம், உங்ககிட்ட நேர்லயே வந்து கேட்கலாம் சொல்லிருக்கேன். ஆமா, அந்த நேர்ல ரோட்ல இருக்கு நம்ம ஆபீஸ், இங்க வாங்க தாராளமா. ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் சொல்லி எல்லாம் சொல்லிட்டேன். இங்க பெண்கள் ஸ்டாஃபும் இருக்கிறாங்க, அதனால பெண்களை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இல்ல நீங்க வந்து போன் மூலமா நாங்க தகவல் கேட்கலாம் அப்படின்னா எல்லாமே நம்ம கிட்ட தாராளமா தகவல் வரக்கூடிய இந்த ஏஆர்சி மேலாலே. ஆமா, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நம்ம ஹஜ் பெருநாள் டைம்ல 3 நாள் நடக்கக்கூடிய ஏஆர்சி மேல 6, 7, 8 நம்மளுடைய இந்த ஷாப் அந்த kailnikah.com ஒரு ஸ்டால் வந்து போடுறோம். அதுலயும் டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். நம்ம ஃபார்ம்ஸ் அங்க இஷ்யூ பண்ணி தரலாம், அங்கேயே நீங்க தாராளமா ஃபில்அப் பண்ணி தரலாம். உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம், தெரிஞ்சு தாராளமா கேட்கலாம். நம்ம அதுக்காக தான் நம்ம இதுல வந்து ஒரு 4 விஷயங்களை பத்தி தான் பேசணும். கண்டிப்பா 40 விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, மணிக்கணக்கா பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அதனால காலத்துல இதுல ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா, இது வந்து ரொம்ப தயக்கம் தேவையில்லை இந்த விஷயங்கள்ல. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லையே. நம்ம பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை தேடுறோம், இல்ல நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு தேடுறோம். இதுல வந்து எந்த தயக்கமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒரு 3வது நபர் சொல்றதை விட. ஆமா, இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து குடுக்குறாங்களே, இப்ப நம்ம தெரிஞ்ச ஆளுகள் பார்த்து அவங்க கிட்ட கூட தகவல் சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுல பெண் இருக்கு, எங்க வீட்டுல மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கேவலமா நினைச்சிட்டு இருந்த காலங்கள் இப்ப அது மாறி போச்சு. ஏன்னா இப்ப ஊர் ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில யார் வீட்டுல பொண்ணு இருக்கு, யார் வீட்டுல மாப்பிள்ளை இருக்கு, பொருத்தமா இருக்கா, இப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மட்டும் சொல்றாங்க. இப்ப இது நம்முடைய இது அப்படி இல்லை, ஒட்டுமொத்த ஊருக்கும் நம்ம தகவல்கள் பெறும். கிழக்கேந்து வருது, மேற்கேந்து வருது, வெளியூர்ல இருந்து வருது, இப்படி பல தகவல்கள் நம்மள்ட்ட இருக்கிறதுனால இங்க வந்து அதிகப்படியான சம்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ். kailnikah.com பிள்ளைகளுக்கு மனம் முடிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வரன் தேடி அலைய தேவையில்லை, வரன் நம்ம கையிலேயே இருக்கு. அது சொல்லுவாங்கல்ல, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறாங்க. நீங்க நெய்க்கு அலைய தேவையில்லை, வெண்ணெய்க்கு அலைய தேவையில்லை, அல்வா துண்டு மாதிரி அப்படியே டேட்டா இருக்கும். நீங்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். எத்தனையோ பேர்கள் வந்து இது நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமா நடக்கும். நல்ல ஒரு 10-15 திருமணங்கள் இது மூலமா நடந்துட்டுனாலே ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். சோ அந்த நம்பிக்கைக்கு நம்ம வந்து 3வது நபர் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க காயல்பட்டினத்துடைய பிள்ளைதான் ஹாமித் ரிஃபாய், காயல்பட்டினம் தான், முழுக்க காயல்பட்டினம். அது மட்டும் இல்லை, இவர் நிறைய தொழில் துறைகள்ல இருக்கிறாரு. இக்ரா கல்வி சங்கத்துடைய அதுல இருக்கிறீங்களா, முன்னாள் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா காயல் நலமன்றங்களுடைய தலைமை பொறுப்புல ஏற்றிருந்தாங்க. இன்னும் ஊர்ல வந்து சமூக சேவை நிறைய விஷயங்கள், அது சொன்னா அவருக்கு முன்னால சொன்னா முகஸ்திதி ஆயிருங்கிறதுனால நிறைய சமூக சேவைகளோட சமூகத்துல இருக்கக்கூடிய இளையோடி இருக்கக்கூடிய சில இதுகளை வந்து எப்படி நம்ம அந்த முடிச்சுகளை அவிழ்க்கலாம்ங்கிறதுக்கு அழகான முறையில வந்து அதை சட்டப்பூர்வமா அணுகக்கூடிய ஒரு மனிதர், நிறைய உதவிகள் செய்யக்கூடிய மனிதர். சோ அவங்க வந்து இந்த இதை கையில எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது காசுக்காக வேண்டி கிடையாது. இந்த 500 ரூபாய் வச்சு அவர் வீடு கட்ட போறதும் இல்லை, நிலம் வாங்க போறதும் இல்லை. ஏதோ ஒரு 10 பேருக்கு நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு 10 திருமணங்களை நடத்தி கொடுத்தா ஒரு மனநிறைவு கிடைக்கும். இறைவன் புறத்துல இருந்து இதுக்கு நிறைய நன்மைகளும் சேருங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்துலதான் இந்த kail.com நீங்க நம்பி வரலாம். சோ இந்த ஹெச்ஆர் மார்க்கெட்டிங்க்கு வாங்க, தயக்கம் இல்லாம வாங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் அவங்க தீர்த்து வைப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது போன் பண்ணீங்கன்னா எல்லா விஷயங்களும் போன்லயே பேசிக்கலாம். இல்ல நேர்ல வாங்க, உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தங்கையா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க வாங்க, இல்லைன்னா பொடிநடையா ஒரு வாக்கிங் மாதிரி இங்க வந்தா கூட இந்த ஷாஹின் பார்க் பக்கத்துலதான். ஏன்னா வந்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்ல வந்து உங்களுக்கான எல்லா சந்தேகங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை காயல் நகர மக்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இதுல முக்கியமா மக்களுக்கு சொல்றதுதான், இதுல தயங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது வந்து கல்ச்சரை விட்டு நம்ம வெளியே போறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுடைய அதாவது நம்ம அந்த குடும்பம் நமக்கு செட் ஆகிற மாதிரியான குடும்பத்துலதான் நம்ம பார்க்க போறோம். இது தகவல்கள் பரிமாற்றம் தகுதி தகுதி நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது நம்ம சொல்லி தகுதின்னு சொன்னா தப்பா நினைச்ச கூடாது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு இவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்க வைக்கிற டிமாண்ட் இவங்க வைக்கிற டிமாண்ட் ஒத்து போனாதான் இதை வந்து அறிவிக்க தருவாங்க. நீங்க தான் கான்டாக்ட் பண்ணிக்கிடுவீங்க. நாங்க போய் பொண்ணு மாப்பிள்ள பேசி கொடுக்கறது இல்லை. நாங்க வந்து அவங்க வந்து நாம என்ன ஒரு வழியை மட்டும் காட்டி கொடுக்கறத அழகா தெளிவா சொன்னாங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.